அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவதில் மகான்கள் நிகழ்த்திய அற்புதங்களை நாம் நேற்று சொல்லி வந்தோம். அதனுடைய தொடராக யமன் நாட்டிலே சன்ஆ நகரை சார்ந்த மகான் முகமது பின் யூசுப் தஜ்ஜானி ரலியல்லாஹு தஆலானு அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தியை யூசுப் நபானி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அவர்களுடைய காலத்திலே யமன் நாட்டை சார்ந்த சில மந்திரிமார்களை பற்றி அந்த ஊர் மக்கள், மகானுடைய ஊர் மக்கள் விமர்சனங்கள், சில பேர்கள் தவறான முறையில் அந்த ஆட்சியை விமர்சித்திருக்கிறார்கள். அதனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆட்சியாளர் அவர்களை தன் பக்கம் கைது செய்து இழுத்து வரும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார். யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ அவர்களெல்லாம் அந்த சன்னாவினுடைய வாசலுக்கு, யமன் நாட்டிலே சன்னாவினுடைய அந்த எல்லை வாசலுக்கு கொண்டு வரப்பட்டார். அந்த சமயத்தில் மகான் அவர்கள் அந்த கூட்டத்தில் சில பேரை பார்த்தார்கள். மகான் முகமது பின் யூசுப் தஜ்ஜானி அவங்களுக்கு வேண்டிய சில பேர்கள் அதில் இருந்தார். உடனே மகான் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தவுடன் ஆட்சியாளரிடத்துல இழுத்து கொண்டு வரப்பட்டு இழிவான நிலையில் அங்கே நின்று கொண்டிருந்த அங்கு சில பேர் மகானை வந்து சந்தித்து பார்த்தார்கள். பார்த்து தாங்கள் அவர்களுக்கு துவா செய்து எப்படியாவது நாங்கள் இந்த மந்திரி அவருடைய தண்டனையில் இருந்து நாங்கள் மீள வேண்டும், நாங்கள் நல்ல நிம்மதியாக வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று அவரிடத்திலே துவாவை வேண்டிய பொழுது, அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அவங்கள்ட்ட சில உறுதிமொழி எடுத்தாங்க. நீங்க இந்த மந்திரி விஷயத்திலே உளப்பூர்வமாக அவரை வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் நீங்கள் நேசிப்பதன் மீது ஒரு உறுதி தாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு உறுதி தந்தால் அவர் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, அதுக்கு நான் உறுதி தருகிறேன் என்று சொன்னார். உடனே அதற்கு அவர்கள் சம்மதிக்க, அதன் பிறகு அத்தனை பேர்களும் அவர்கள் ஃபாத்திஹா ஓத சொன்னார்கள். அனைவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள். அவர்களுக்கு என்ன உத்தரவிட்டார்களோ அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ஆட்சியாளரிடத்திலே உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடைத்தது. உள்ளே சென்ற பொழுது அவர்களை தண்டனை செய்ய தயாராக இருந்த அந்த ஆட்சியாளர் மரியாதை செய்து அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் அவர்களுக்கு முறையான மரியாதைகளை ஒரு விஐபி போல அவர்களை நடத்தி அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் அளிக்காமல் அவர்களை சந்தோஷமாக ஊர் அனுப்பி வைத்தார் என்ற வரலாறை மகான் அவர்கள் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை அந்த ஆபத்தான கட்டத்திலே அவர்கள் ஓத சொல்லியிருக்க போய் தான் அந்த நேரத்தில் அவர்கள் ஓதி ஒரு உறுதிமொழியும் எடுத்தார். அதுபோல இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஊர் காபத்துல்லா. அதுக்கு உம்முல் குரா, ஊர்களின் தாய் என்று பேர். காரணம் என்னன்னா, ஆரம்ப காலத்துல உலகம் தண்ணீரா இருந்த பொழுது முதல்ல அது தரையாக அந்த நுரைகள் எல்லாம் சேர்ந்து, அது புழுதிகள் எல்லாம் சேர்ந்து முதல்ல தரையான முதல் தரை காபத்துல்லா. அதில்தான் முதல்ல வழக்குமார்கள் காபாவை கட்டினாங்க. ஆக அதுக்கு பிறகுதான் ஊர்கள் உருவானது. அதனாலதான் அந்த ஊர்களுக்கெல்லாம் தாயான ஊர் காபத்துல்லாவா இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நோய்களுக்கெல்லாம் தாயா இருக்கிறது எதுன்னா குடல் தான் சொல்லுவாங்க. உம்முத்தா மேதா. உலகத்துல எத்தனையோ பேர்கள் நோயில துன்பத்துல அவதிப்படுறாங்க. ஆனா வயத்தை பேணல, கண்ட மட்டும் திங்க வேண்டிய அந்த வாலிபத்துல திங்க கூடாது எல்லாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு கடைசியில பிற்காலத்துல அவர்கள் மாட்டிக் கொள்கிறார். அதனால ரசூலா சொன்னாங்க, நோய்களுக்கெல்லாம் உம்முத்தா மேதா, நோயின் தாய் வயிறு தான், அதை பேணிட்டா நோயே வராதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி மூமின்களுக்கு தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார். ஆக ஊர்களுக்கு தாய் காபாவாக இருக்கிறது.
நோய்களுக்கு தாயாக வயிறு இருக்கிறது. ஏன்னா மூமின்களுக்கு தாயாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் இருக்கிறாங்க. மதரசாவின் அதாவது மதரசாவினுடைய தமிழ்நாட்டுடைய மதரசாவினுடைய தாயாக வேலூர் பாக்கியாத்து சாலியாத் அரபிக் கல்லூரி இருக்கிறது. 150 வருடங்களை தாண்டிய அந்த மதரசா பிரிட்டிஷ்காரன் காலத்திலே அப்துல் வஹாப் ஹசரத் அவர்கள், கிபிலா ஹசரத் அவர்கள், ஆலா ஹசரத் அவர்கள் அதை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு இன்று இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட மதரசாக்கள், அதுல உள்ள நிறுவனர்கள், ஸ்தாபகர்கள் எல்லாமே அங்கிருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க வரலாற பாத்தீங்கன்னா. ஆக அதனால எல்லாருடைய நன்மையும் ஆலாசத்துக்கு ஒரு நன்மை போய் சேரும். அது மாதிரி எதெல்லாம் தாய் என்ற பேர்ல இருக்கோ அதெல்லாம் உலகத்துல முக்கியமானதா இருக்கும். அந்த அடிப்படையில பாத்தியாவுக்கு தாயா, குர்ஆனுக்கு தாயா உம்முல் குர்ஆன், பாத்தியாவுக்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கு தாய் என்று அதுக்கு 10 18 பேர்கள், சில கிதாபுகள்ல 20க்கும் மேற்பட்ட பேர்கள் பாத்தியா சூறாவுக்கு எழுதியிருப்பாங்க. குர்ஆன்ல எத்தனையோ சூறாக்களுக்கு சில பேர்கள் தான் இருக்கும், 1-2 பேர்கள் தான் இருக்கும். ஆனா அதுக்கு மாத்திரம் 20க்கும் மேற்பட்ட பேர்கள் இருப்பதை அல்லாமா ஐனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையில அல்லாமா ஐனியே ஒரு 18 பேர்கள் எழுதியிருப்பாங்க சூரத்துல் பாத்தியாவுக்கு. அதுக்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கு தாய், அதுக்கு ஷாஃபியா, ஷிஃபா, மருந்து சூரா, குணமளிக்கிற சூரா என்றெல்லாம் பல பேர். அல்ல உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கு தாய் என்ற ஒரு பேர் உண்டு. அது மாதிரி ஷிஃபா, மருந்து சூரா என்ற பெயர் இருக்கு. துவாவுடைய சூரா என்று ஒரு பேர், புகழ்ச்சியினுடைய சூரா என்று ஒரு பேர் இருக்கிறது. அல்லாமா இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய மருத்துவத்தை பத்தி தனி கிதாபு எழுதியிருக்கிறாங்க. திப்புன் நபவி, நபி மருத்துவன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாப்ல அவங்க சொல்லுவாங்க, ஒரு சமயம் நான் மக்கால இருக்கும்போது எனக்கு உடல்நலக்குறை ஏற்பட்டது. அந்த சமயம் மருந்தும் கிடைக்கல, மருத்துவர்களும் கிடைக்கல, அதுக்குண்டான வைத்தியம் பண்ணக்கூடிய மருந்தும் கிடைக்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வியாதினால. அப்பொழுது ஜம்சம் தண்ணீர் கிணறுக்கு வந்து சூரத்துல் பாத்தியா ஓதி நான் அதை குடிச்சேன். பல முறை அதை செய்தேன். அல்ல எனக்கு சிபாவை தந்தான். அதுக்கு பிறகு எனக்கு எப்பொழுதெல்லாம் உடல் ரீதியான ஒரு வழியில நான் அவதிப்படுவேனோ அப்பொழுதெல்லாம் அதை நான் பயன்படுத்தி பல முறை நான் அதிர்ஷ்டம் கண்டிருக்கிறேன், ஷிபாவை பெற்றிருக்கிறேன் என்று சூரத்துல் பாத்தியாவுடைய சிறப்பை பற்றி தன்னுடைய திப்புன் நபவி என்ற கிதாபிலே அல்லாமா இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அதுபோல நான் பல முறை பயான்கள்ல சொல்வதுண்டு. குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய தலைப்புகள் எல்லாம் இதை நான் சொல்லியிருக்கிறேன். பல 27 பல பள்ளிகள்ல 27 சிறப்பு பயான்கள் எல்லாம் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அது குர்ஆனுடைய இறங்கி இரவா இருக்கிற காரணத்தினால் அதை நினைவுபடுத்தியிருக்கிறேன். என்னுடைய சிங்கப்பூர் பயான்ல கூட நாளைக்கே ரொம்ப சூப்பரான செய்தியை கொண்டு துவங்கணும் என்பதற்காக நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன். அதுல என்ன அல்லாம பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தப்சீல் எழுதியிருப்பாங்க அல்லாஹ் சூரத்துல் பாத்தியாவுடைய சிறப்பை பத்தி. அதுல சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊர், அந்த ஊர் மக்கள் பாவம் செய்த காரணத்தினால், பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செய்த காரணத்தினால் அந்த ஊரின் மீது அல்லாஹ் கோபப்பட்டு அந்த ஊருக்கு தண்டனை இறப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தயாராகி தண்டனை இறக்க ஆரம்பித்து விட்டான். இறங்கி கொண்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு சிறுவன் சூரத்துல் பாத்தியா ஓதினான். அல்லாஹ் அந்த சத்தத்தை கேட்டு இறக்கிய தண்டனையை அவன் வாபஸ் ஆக்கி கொண்டான். அதுக்கு பிறகு 40 வருஷமாக அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அந்த இடத்துல நமக்கு கோடிட்டு காட்டுவார். அது மாதிரி நம்ம பார்த்தோம் சொன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் கல்வத்தியா தரீகாவை சார்ந்த கல்வத்தியாவுடைய தரீகாவை சார்ந்த ஹலீஃபா தான் ஒருவர் தான் ஷேக் அஹ்மதுல் கசீரி. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அந்த சபையில தரீகாவில வழிமுறைகள் ஒன்றும் கல்வத்தியா தரீகா. இந்த தரீகாவை சார்ந்தவங்க அல்லாமா ஷேக் அஹ்மதுல் கசீரி, ஷாம் நாட்டை சார்ந்தவங்க, ஹிஜ்ரி 960 வாழ்ந்தவங்க. இவங்களுடைய அற்புதத்தை பத்தி இவங்களுடைய சீடரா திகழக்கூடிய ஷேக் அபுல்லா வஃபா சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்துல இவங்களுடைய சீடராகத்தான் இருந்தேன். அப்பொழுது நான் ஓதி கொண்டு இருந்தேன். மிஸ்ர் நாட்டுல ஒரு ஷேக் கிட்ட ஓதிட்டு இருந்தேன். அவங்க பெரிய கல்விமான். அவங்கள்ட்ட சில கிதாபுகள் ஓதிட்டு இருந்தேன். அவங்க அந்த ஷேக் பேரு அபுல் ஹசன் அல் பக்ரி. அபுல் ஹசன் அல் பக்ரி அப்படிங்கிறவங்கள்ட்ட மிஸ்ர் நாட்டுல எகிப்துல நான் சில கிதாபுகள் ஓதிட்டு இருந்தேன். அப்போ என்னிடத்துல இருந்த சில நிறைய திக்கர்களை ஓதுறது, தஹஜ்ஜத்தை தொழுகிறது போன்ற என்னுடைய பேணுதலை பார்த்து
ஆனா அந்த அபுல் ஹசன் பிக்ரிங்கிறவங்க ஷாதிலியா தரீக்காவை சார்ந்த ஒரு கலீஃபாவாக இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன செய்தாங்க, அவங்களும் நிறைய பேர்களுக்கு அந்த தரீக்காவை பற்றி அந்த பையத் உறுதிமொழி வழங்கி அவர்களுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்க ஒரு சமயம் நான் என்னுடைய பேணுதல், நான் ஓதக்கூடிய திக்கர்கள், நான் தஹஜ்ஜத் தொழுவதெல்லாம் மதரசாவில பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நீ என்கிட்ட என்னுடைய சீடராக இரு, நான் உனக்கு உறுதிமொழி தர்றேன், என்கிட்ட பையத்து வாங்கிக்கோ, நான் உனக்கு உறுதிமொழி தர்றேன், நீ என்னுடைய சீடராக இரு, நான் எனக்கு நீ முரீதாக சீடராக இருக்க நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நான் ஷாதிலியா தரீக்காவினுடைய அந்த பிரகாரம் உனக்கு நான் உறுதிமொழி தர்றேன், நீ அந்த தரீக்கால ஒரு ஆளா முரீதா இரு, சீடரா இருன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு நான் என்னுடைய ஷேக் நாயகம் ஷேக் அகமதுல் கசீரி அவங்கள்ட்ட தான் நான் உறுதிமொழி எடுத்திருந்தேன், அவங்களுடைய சீடராகத்தான் நான் இருந்தேன். இவங்க சொன்னதுனால நான் அதை கண்டுக்கிறவே இல்லை, காதல கேட்க நம்ம அதை கவனிக்கவே இல்லை. ஒரு சமயம் என்ன செய்தாங்க, நான் ராத்திரி வீட்டுல இருக்கும்போது நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் ஒரு சின்ன தலப்பா அணிஞ்சிருந்தாங்க, ஒரு கலரான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. என்ன செய்தாங்க, என் முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு இரவு நேரத்துல உட்கார்ந்து தன்னுடைய கையை நீட்டி என்கிட்ட உறுதிமொழி எடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயம் திடீர்னு செவுர் ரெண்டா பிளந்து என்னுடைய மகான் அவங்க ஷேக் அவர்களே அங்கே காட்சியளிக்க ஆரம்பித்து விட்டார். ஷேக் அகமதுல் கசீரி அவங்களே காட்சியளித்து, என்னுடைய சீடரை நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீர்கள், என்னுடைய சீடரா இருக்கக்கூடிய அவரை நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய இதை புகுத்துவதற்காக நீங்க அவங்க என்ன செய்யாதீங்க, நிர்பந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவர்களோடு தர்க்கம் செய்தார்கள். 2 பேர்களுக்கு சண்டை ஏற்பட்டது. உடனே அந்த மகான் அவர்கள் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி திடீரென்று தன்னுடைய பார்வையை கூர்மையாக பார்த்தார்கள் அந்த அபுல் ஹசன் பிக்ரி அவர்களை பார்த்து. அப்பொழுது அவங்களுடைய கண்ணில இருந்து ஒரு வகையான கோடு, ஒரு கயிறு மாதிரி, ஒரு ஒளியாலான ஒரு கயிறு மாதிரி வெளியப்பட்டு அந்த ஒளி அவங்க மேல அடிக்கவும் அந்த இடத்தை விட்டு அவர் தூரமாக முன்னாலே உட்கார்ந்து இருந்த அபுல் ஹசன் பிக்ரி அவர்கள் என் முன்னால விட்டு என்ன செய்ய தூரமாக போய்விட்டார். நான் அதற்கு பிறகு அங்கிருந்து காலியாகி என்னுடைய ஷேக் அவர்களை பார்ப்பதற்காக, அதுக்கு பிறகு அந்த ஊர்ல இருந்தால் நமக்கு சரியாக இருக்காது என்பதற்காக வேண்டி நான் மிஸ்ரில் இருந்து கிளம்பி என்னுடைய மகான் அவர்களை பார்ப்பதற்காக கால்நடையாகவே நான் விட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு சேர்ந்து மகான் அவர்களை பார்த்தேன். பார்த்த உடனே அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். சிரித்து விட்டு நடந்த விஷயத்தை தான் அழிந்து கொண்டது போல சிரித்தார். மகானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய சக்தி என்னென்றால், ஒரே சமயத்துல அவர்கள் விருப்பப்பட நேரத்துல அவர்கள் அங்கே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உருவங்க அந்த உடலுக்கு அப்படி ஒரு வல்லமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரே நேரத்துல பல இடங்களிலே காட்சி அளிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த விஷயத்தை அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, நம்முடைய தரீக்கா சில்சிலத்துன்னா லா தன்கத்தியு, கியாமத்து நாள் வரைக்கும் நம்முடைய கல்வத்தியா தரீக்கா முடியாது, இடையில நின்று போய்விடாது என்று அந்த தரீக்காவினுடைய சிறப்பை பற்றி அவர்கள் சொல்லி, ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அகப்பார்வையோடு தான் புரிந்து கொண்ட விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. இதுல விஷயம் என்னன்னா, இதுக்கு இடையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த 2 பேர்களுக்குள்ள தகராறு நடக்கும்போது 2 பேருமே இறைநேச செல்வருடைய தரத்தை பெற்றவங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல வந்துட்டாங்க. அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக இடையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா 2 பேருக்கு மத்தியில அங்க தகராறு நடக்கும்போது சவுண்டாக ஒரு மனிதர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார். நான் பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட கேட்டேன், இது யாருன்னு கேட்டேன். இவங்க தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாங்க. ஆக அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த இடத்துல 2 பேருக்கும் உள்ள சமரசத்தை ஏற்படுத்தினார்கள் என்று இந்த செய்தியை யூசுப் நபுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது இடையில எழுதியிருப்பாங்க. ஆக சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இறைநேசர்கள் தங்களுடைய தேவைப்படக்கூடிய சிரமமான நேரங்களில் எல்லாம் இதை பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளுக்கு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உலக வரலாறு, ஆன்மீக வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு. சஹாபாக்கள் காலத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, சஹாபாக்களாகிய நாங்க ஒரு பயணத்துல இருந்தோம். அந்த பயணத்துல ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல போய் நாங்க என்ன செய்தோம், விருந்து கேட்டோம். அரபு நாட்டுல அறிமுகம் இல்லாத ஆள்கிட்டையும் கூட பசிக்குது, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கோம்னு சொல்லி கேட்கிற பழக்கம் அரபு நாட்டு பழக்கம். நம்ம கால கலாச்சாரத்துல ஒரு ஆள்கிட்ட போய் விருந்துக்கு போறா இருந்தா அவங்க தெரிஞ்ச ஆளா இருக்கணும், பழக்கப்பட்டவரா இருக்கணும். தெரியாத ஆளை பார்த்தா நம்ம ஒரு மிஸ்கின் மாதிரி தான் அவரை பார்ப்போம் சாப்பாடு கேட்டா. அப்ப நாங்க ஒரு இடத்துல தங்கியிருந்தோம்.
அந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள்கிட்ட சாப்பாடு கேட்டோம், பசிக்குதுன்னு விருந்து கேட்டோம், அவங்க தர மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் உள்ள தலைவருக்கு தேள் கடிச்சு போச்சு. எங்கள்கிட்ட வந்து அவர் எத்தனையோ வைத்தியம் பண்ணி கேட்காம எங்கள்கிட்ட வந்து என்ன செய்தாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ எங்கள்ல ஒருவர் அவருக்கு போய் என்ன செய்தார்கள், சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி அவர்கள் ஊதி வந்தார்கள். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கண்டிஷன் பண்ணாங்க, நாங்க விருந்து கேட்டா நீங்க தரல, ஆனா நாங்க சும்மா உங்களுக்கு தேல்கடிய குணப்படுத்த மாட்டோம், உங்க மந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 40 ஆடு தரணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி கண்டிஷனாக பேரம் பேசி அதை அவள்கிட்ட இருந்து வாங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே சஹாபாக்களே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம இதை பங்கு வைக்க கூடாதுன்னு. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இதை ஓதி பார்க்கலாம்னு அறிவித்து தந்தது எது? இதை ஓதி ஊதலான்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்தது எது? குர்ஆன்லயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஓதி ஊதுறதுக்குண்டான ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ சூறா அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களா எப்படி ஆய்வு செய்துக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. ஆக இது மாதிரி ரசூலுல்லாஹ் நியாயமே இது மாதிரி இந்த ஆடு வாங்கின உடனே குர்ஆனை கொண்டு நாம் இதுக்குண்டான இது இதனுடைய பரக்கத்தை வாங்குறதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்தது குர்ஆன் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதே மாதிரி அபூதாவூதுல ஒரு ஹதீஸ் வரும், அம்மு அபி ஸல்த் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்தை தழுவிட்டு ஒரு ஊருக்குள்ள போனேன். அந்த ஊர்ல ஒரு மரத்தடியில ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சிருந்துச்சு. அந்த ஊர்ல உள்ள கூட்டமா வேடிக்கை பார்த்துட்டாங்க, ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சிருச்சு. நான் அப்பதான் இஸ்லாத்தை தழுவிட்டு போறேன். அப்போ என்னை பார்த்து அந்த கூட்டத்தில் இருக்க சொன்னாங்க, நீங்க முகம்மதுட்ட இருந்து வரீங்க, இந்த மனிதர் பைத்தியத்தினால ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார், உங்கள்ட்ட ஏதாவது முகம்மதுடைய மந்திரங்கள் எது இருந்தால் இவருக்கு நீங்க நினைச்சீங்க மந்திரிங்க என்று சொன்னவுடன் நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றிருந்த சூரத்துல் ஃபாத்திஹா, குல்ஹுவல்லா சூரா, குல்லவுது பிரபுல் குல்லவுது பிரபின்னா சூறாக்களை ஓதி வாய் நிறைய உமிழ் நீரை வைத்து அவர் மேலே ஊதி உமிழ்ந்தேன். அவருக்கு கெட்டப்பட்ட ஒட்டகத்தை அவுத்து விட்டா எவ்வளவு புத்துணர்ச்சியா எழுந்து உற்சாகமா நிற்குமோ அது போல விலங்குகள் போடப்பட்டிருந்த அவர் சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட அத்தனை அந்த சூறாக்களை ஓதி முடித்த பிறகு அவர் உற்சாகமாக அந்த பைத்தியத்திலிருந்து தெளிவு பெற்றார் என்று அந்த செய்தியை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய வல்லமையை குறித்து அபூதாவூத் இமாம் இந்த ஹதீஸை தன்னுடைய அபூதாவூதிலே கொண்டு வந்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எத்தனையோ லட்சம் தடவைக்கு மேலாக தொழுகையில நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருப்போம். அந்த ஓதக்கூடிய அந்த இதுல எத்தனையோ அல்ல எங்களுக்கு நேர்வழி காட்டு நேர்வழி காட்டு நேர்வழி காட்டுன்னு கேட்டிருப்போம். அந்த துவாக்கள் ஒரு தடவை கபூல் ஆனாலே நாம் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நம்மை இறைநேசர ஆக்கு, இறைநேசருடைய வழியை காட்டுன்னு சொல்லி நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவே சூரத்துல் ஃபாத்திஹாவில் தான் இருக்கிறது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அகமியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் பயன்களையும் இறைநேசர்கள் மாத்திரமே தெரிந்திருக்கிறார். அவர்கள் வரலாற்றின் மூலமாகத்தான் இது போன்ற வைரமான செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இன்றைக்கு சஹாபாக்கள் இல்லாவென்றால் ரசூலுல்லாஹ் யார் என்றே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். இறைநேசர்கள் இல்லாவென்றால் இந்த இஸ்லாம் எப்படிப்பட்டது என்பது கூட இந்த உலகத்திற்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அத்தனை கிராமங்களும் காடு மலைகள் இருந்தவர்கள் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு வந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே தரீகா என்று ஒன்று நிறுவி அதன் மூலமாக சில சீடர்களை பயன்படுத்தி லட்சக்கணக்கான முரீதீன்கள் உள்ள ஷேகுமார்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரே ஒரு வரிக்கு கூட பல நாட்கள் ஞான உபதேசங்கள்ல அந்த தப்சீர்களை விரிவுரைகளை குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அதை கொட்டி இருக்கிறான் அந்த ஞான தத்துவங்களை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அது போன்ற பாக்கியங்களை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.